வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டே 14. இன்றைக்கி எங்கள் காலேஜில் சிம்போசியம் நடந்துச்சு. அதனால் காலையிலே ஜாலியாக எழுந்துச்சி கிளம்பிட்டு வீட்டில் முருங்கை குழம்பும் கார குழம்பும் செஞ்சுருந்தாங்க. ரெண்டும் போட்டு சாப்பிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. காலேஜ் போகும்போது தான் தோணுச்சு இன்றைக்கி சிம்போசியம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே போனேன். போய் பார்த்தா அப்படியே கிளாஸில் இருக்கவங்க எல்லாம் படப்படையாக ஆடிட்டோரியம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவர் தான் டிபார்ட்மெண்ட் டான் சுபாஷ். எல்லாம் சுபாஷ் தலைமையில் எல்லாம் ஆடிட்டோரியம் போயிட்டாங்க. அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு போர் அடிச்சுது. ஏன்னா என்ன பேசினாங்கன்னே புரியல. அவங்க பாட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் பாட்டு உட்காந்து கேம் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பிரேக் வெளியே விட்டாங்க. அங்கே போய்ட்டு எல்லாம் முட்டாய் கடிச்சிக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு வந்துடலான்ட்டு கேண்டீன் போயிட்டு ஆளுக்கு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு திரும்ப இன்னும் 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கானுவோம். ஏன்னா நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு சாணம் பண்ண வாங்கி குடிச்சிட்டு திரும்ப ஆடிட்டோரியம் வந்துட்டோம். ஆடிட்டோரியம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது திரும்ப அதே போர் அடிக்குது. அவங்க பாட்டுக்கு எதோ பேசிகிட்டு இருக்காங்க, என்னன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் அவங்க எல்லாம் சேட்டிங் பண்ணிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் அண்ணன் பாட்டு பண்ணார், அதை கேட்டுட்டு இருந்தேன். சீனியரும் கிளாஸ் மட்டும் பாட்டு பண்ணாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நானே யோசிக்கல கிளாஸ் பண்ணி இவ்வளோ டேலண்டானு. கிளாஸில் இருக்காங்க எல்லாம் ஃபேன் ஆகிட்டாங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டாங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு கை தட்டிட்டு எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் யார் யார் வராங்க நான் வேடிக்கை பார்த்துட்டு சிம்போசியம் முடிஞ்சு அவங்களாம் உள்ள நாங்களாம் ஏஞ்சி ஓடியான்ட்டோம். திரும்ப பஸ்ஸுக்கு வந்து பார்த்தா நம்ம ராணுவ பட தலைவர் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. தாராள பிரபுன்னு நினப்பு, எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டே வராரு. வீட்டுக்கு வந்ததும் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம். அப்புறம் பாப்பா மெடிக்கலுக்கு அழைச்சிட்டு போய்ட்டு டேப்லெட் வாங்கிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். டாட்டா, பை பாய்.